ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 2026 ஆண்டிலேயும் தேவன் நீர் முதல் மாதத்திலே 2வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை இரக்கங்களை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். இந்த ஆராதனைக்கு இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆய்கென்று மன்றாடுகிறோம். சுவாமி, நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய், துதியின் வேலையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படும்படி ஆய்கென்று மன்றாடுகிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 5வது பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். இந்த பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 5. வல்லதே
தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலில் நின்று பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானமெனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த 2026 ஆண்டிலேயும் 10 நாட்களை முடிக்க செய்து 11வது நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகளை இரக்கங்களை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தேவன் நீர் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய சமாதானத்தை பெற்று அனுபவிக்க வேண்டிய பகுதிகளிலே உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வட மாநிலங்களிலே உள்ள ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே, அநேக வேதனைகளின் மத்தியிலேயும் போராட்டங்களின் மத்தியிலேயும் உம்முடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து நிறைவேற்றுகிற உம்முடைய ஊழியர்களை தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகள் அனைவரையும் தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா,
ஆண்டவரே காரணமாய் இருந்த ஆண்டவரே எங்களுடைய தந்தை பேராயருக்காக செபிக்கிறோம். அவருடைய காட்சி தரிசனங்களை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்கள் விட்டு சென்ற தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற லட்சிய பயணத்திலே நாங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே வைராக்கியத்தோடு செயல்பட தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும். குறிப்பாக ஆண்டவரே இந்த மாதம் கடைசி வாரத்திலே நடைபெற இருக்கிற ஐயமும் விற்பனை விழாவுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. குறிப்பாக வருகிற மாதம் நடைபெற இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் ஆண்டவரே ஆண்டு விழா ஸ்தோத்திர ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வர இருக்கிற ஆண்டவரே ஏரியா இயக்குனர் ஐயா அவர்களை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க சுவாமி. உம்முடைய மாறாத பிரசன்னம் ஆண்டவரே அந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். குறிப்பாக அந்த நாளிலும் மாலையிலே நடைபெற இருக்கிற ஆண்டவரே ஈசிஐ பெருநாள் ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே அந்த ஆராதனைகளிலே தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இப்போதும் அப்பா திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. திருச்சபைக்காக எடுக்கிற பிரயாசங்களிலே தேவன் நீர் கூட இருந்து வரும் நாட்களிலே துரிதமாய் ஆண்டவரே நாங்கள் பெற்று அனுபவிக்க அதற்கான காரியங்களை ஒத்தாசை தேவன் நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அனைவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய வழி நடத்துதல் பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே இப்போதும் சுவாமி தூர தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதல் பிள்ளைய வாழ்விலே காணப்படட்டும். கடந்த நாளிலும் படிக்கும்படியாய் ஆண்டவரே சென்றிருக்கிற மகளுடைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருங்க. இயற்கையெல்லாம் தேவநீர் சாதகமாக்கி தந்து தேவநீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்போதும் அப்பா குறிப்பாக திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை நிறைவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்துங்கப்பா. பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாங்க சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே மருத்துவமனையிலே ஆண்டவரே தேவன் நீர் ஆண்டவர் எடுக்க சொன்ன எல்லா காரியங்களிலும் தேவன் நீர் கூட இருக்கிறீர். தேவன் நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே எல்லா டெஸ்ட்டுகளும் தேவநீர் நார்மலாய் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம், வழி நடத்துதல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும் அப்பா. குறிப்பாக படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் பரலோக ஞானவரங்களை தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கடந்த நாளிலும் அரையாண்டு தேர்வின் மதிப்பெண்களை தேவன் நீர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல தந்திருக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழி நடத்துதல் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டும். சிறு குழந்தைகளுக்கு ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்விலே தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பணிகளிலே கூட இருங்கப்பா.
பணிகளிலே பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே. மேன்மைகளை தந்து வழி நடத்துங்கப்பா. இடம் மாறுதலுக்காக காத்திருக்கிற ஆண்டவரே 2 பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் துரிதமாய் பிள்ளைகளுக்கு தேவன் நீர் இடம் மாறுதலை தந்து அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைய வாழ்க்கையிலே கூட இருங்க. என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொன்ன தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தொழில்களை வியாபாரங்களை தேவன் நீர் வர்த்திக்க செய்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழி நடத்தலின் கரம் திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும் அப்பா. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ள, ரட்சிப்பின் பாதையை தெரிந்தெடுத்து கொள்ள தேவன் நீர் கிருபைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ தேவன் நீர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற கர்த்தர். தேவநீர் நல்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நன்மைகளை தந்து தேவநீர் தொடர்ந்து வழிநடத்தும்படி கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழி நடத்தலின் கரம் தொடர்ந்து இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தேவநீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. இதனுடைய வார்த்தையை கவனிப்போம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படவும் பாட்டானது பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொள்கிற நீதியுள்ள ஜாதியுள்ள பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடைய காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரையே யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார். உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும். சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்பின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமம் உம்மை நினைக்கவும் எங்கள் ஆத்ம வாஞ்சியாய் இருக்கிறது. கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 62ஆம் சங்கீதம். தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும்.
நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையில் பிறந்தார். ஒன்று பிலாத்துங் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். 2வது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடிய உள்ள வேத பகுதியை 2வது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடிய. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடிய. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரன் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய அவர் ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்பது. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக.
இந்த நாட்களிலும் இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இன்றைய நாளிலே திரு ராஜதுரை டேவிட், திருமதி ஜான்சி அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். அதே இன்றைய நாளிலே திரு பிராங்க்லின் சாம்சன், திருமதி பிரிசில்லா பிரியங்கா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 13ஆம் தேதி திரு கே சார்லஸ் சாமுவேல் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 16ஆம் தேதி திரு காட்வின் இம்மானுவேல், திருமதி சில்வியா கிரேஸ் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் ஆண்டவரே பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் முடிசூட்டி தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி உம்முடைய வாக்குத்தத்தம் சொன்னவனமாய் ஆண்டவரே பிள்ளைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும் அப்பா. திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சீயோனின் ஆசீர்வாதங்களை நன்மைகளை கிருபைகளை தொடர்ந்து மென்மேலும் தேவனை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்குரைத்த கர்த்தர் தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நீர் எப்போதும் கூட இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த கர்த்தர் திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நீர் தொடர்ந்து நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை தந்து நிறைவாய் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி என்று ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நம் அனைவரும் சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? முடிந்த வரையிலும் நாம் எழுந்து நிற்போம். முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம், தவறில்லை. ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிற நேரம், நாம் நம்முடைய மனதிற்கும் ஆண்டவருக்கும் உள்ள உரையாடல், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்மை நடத்தின பாதைகளை எண்ணி அவரை துதிக்கும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய், ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை வழி நடத்தும்படியாய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் கூட இருந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, நீர் எப்போதும் எனக்கு பலனாய் இருக்கிறீர், எனக்கு அலனாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னை இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில தேவன் நீர் என்னை வழி நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம். எத்தனையோ பிள்ளைகள் இந்த 2026 ஆண்டை பார்க்க முடியாமல் ஆண்டவர் அழைத்து கொண்டார். அவர்களை விட நீங்களும் நானும் சிறந்தவர்கள் அல்ல ஆண்டவர். ஆனாலும் தம்முடைய பிள்ளைகளின் மேல் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகாமல் எப்போதும் காணப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அழைத்தார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருந்தார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்லும்போது கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறேன் அப்பா, நீர் என்னை ஆண்டவரே வழி நடத்துங்க என்று சொல்லி, நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு கோட்டை, நீரே எனக்கு துருகம், நீரே எனக்கு நண்பர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலும் நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். நம்மை வழி நடத்தும்படியாய் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நம்மோடு இருக்கிறார். எவனமாய் ஆண்டவர் பெத்தானியா வரைக்கும் சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் ஆசீர்வதித்தாரோ, அதே போல அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்வையும் இன்னும் மேன்மைப்படுத்தும்படியாய், இன்னும் பிள்ளைகளுடைய கைகளின் கிரியைகளை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில நீர் வைத்த திட்டங்கள் ஏராளம் சுவாமி, நீர் வைத்த தீர்மானங்கள் ஏராளம் அப்பா. அதை நான் நிறைவேற்ற வேண்டும். எப்படி என்றால், நீரே எனக்கு தஞ்சமாய் இருக்கும் போது அதை நிறைவேற்ற முடியும். நீரே எனக்கு கோட்டையாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நிறைவேற்ற முடியும். நீரே எனக்கு துருகமாய் இருக்கும் போது அதை நிறைவேற்ற முடியும். எனக்கு எப்போதும் நண்பராய் இருக்கும் போது எனக்கு நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆண்டவர் நம்மை குறைவில்லாமல் நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம், அவரை நோக்கி நாம் துதிப்போம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.
என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அஞ்சரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பரானீரே. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தஞ்சமாய் இருந்து நம்மை வழி நடத்த போகிற தேவனை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாம்சத்தை கலைந்து போட்டு ஆவிக்கேற்றபடி நடவுங்கள் என்று சொன்னாரே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்மை நான் துதிக்க வேண்டும் அப்பா, உம்மை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கேட்போமா? சில பாடல்களை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்போதும் தஞ்சமாய் இருக்கிறார், நமக்கு நண்பராய் இருக்கிறார். நாம் எப்போதெல்லாம் அவரை நாம் அழைக்கிறோமோ அப்போதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழிநடத்தும்படியாய், நம்மை பாதுகாக்கும்படியாய். ஆகவேதான் அவர் சொல்லுகிறாரே, நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருந்த தேவனை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். நம்மோடு இருந்த தேவனை எண்ணி, நமக்கு பலத்த துருகமாய் பாதுகாப்பாய் இருந்த தேவனை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி
தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதர், பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிட்டார். தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதர், பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிட்டார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதர். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினீரே, சேர்ந்தீராலே உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினீரே, சேர்ந்தீராலே உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆண்டவர் நம்முடைய உபத்திரவங்களை எல்லாம் நீக்கி போட்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமை
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலும். தேவஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலும். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, ஆண்டவர் நம்மை ஒரு ஆலயமாய் வைத்து விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தாகத்தை ஆண்டவரை நோக்கி அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுக ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆண்டவராகிய தேவன் நம்மோடு வாசம் செய்யும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய தாகங்களை எல்லாம் ஆண்டவர் தீர்த்து நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நம்மை காக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறதல்லவா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் நடத்துகிற கர்த்தர், கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்திலே நீங்க வந்ததற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய சமூகத்திலே நீர் வந்ததற்காய் நன்றி. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் தேவன் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகளை இரக்கங்களை நீயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின் வேலையில் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. பேசுகிறது நான் அல்லப்பா, அடியனை எடுத்து தேவன் நீர் வெளிப்படுங்க சுவாமி. உம்முடைய மெல்லிய வார்த்தையை கேட்க கிருபை தாங்க. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் நிச்சயமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கத்தாவே, நன்றியோடு துதிக்கிறோப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுது எங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டுள்ள பேராயருக்காக, பேராய ஜபத்துக்காக நாங்கள் இடத்துல வருகிறோம்ப்பா. நம் சென்னை பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் கதிரொளி மாணிக்கம் அவர்கள் மூலம் தேவன் நமக்கு தந்துள்ள 2026 அடைக்கலத்தின் ஆண்டிற்காக நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டரே அம்மாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் இடத்துல கெஞ்சுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் மூலம் சாதாரணமானவர்களை கொண்டு ஆண்டவரே அசாதாரணமான காரியங்கள் செய்ய தேவன் வல்லவராய் இருந்து நடத்த, இந்த புதிய ஆண்டு முழுவதும் தேவன் அவர்களை வழிநடத்த அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உடைய சிறகுகளின் மறைவில் அவர்கள் மறைந்து உடைய ஊழியத்தை செய்ய கத்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்களுமே நோக்கி கெஞ்சுகிறோம் கத்தாவே. நம்முடைய சென்னை பேராய கமிஷனரிகள் ரெவரண்ட் டாக்டர் எஸ் துரைசாமி, டாக்டர் ரெவரண்ட் எல்
சசி அவர்கள், ரெவரண்ட் எம் சூசேபால் ஆகியோரையும், நம் சென்னை பேராய செயலர் ரெவரண்ட் கே அன்பழகன், பொருளாளர் ரெவரண்ட் என் நிக்கோனார் மற்றும் உறுப்பினர்கள் ரெவரண்ட் டி சாமுவேல் சர்க்குணதாஸ், ரெவரண்ட் எஸ்ஜே ஸ்டீபர்ட் ஜான் மற்றும் திருமதி தபிதா காலேப் ஆகியோருக்காக இந்த புதிய ஆண்டு முழுவதும் கத்தர் அவர்களை வழிநடத்த, அவர்கள் என்னென்ன திட்டங்களாக செயல்படுகிறார்களோ அதுகளெல்லாம் நிறைவேற அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்முடைய சென்னை பேராயத்தின் அனைத்து துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அந்த ஒவ்வொரு துறையிலும் உள்ள இயக்குநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. மற்றும் உடன் ஊழியர்களுக்காக இடத்தில் வருகிறோம். இந்த புத்தாண்டு முழுவதும் அவர்கள் திட்டமிட்டுள்ள அனைத்து ஊழிய பணிகளும் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு திறம்பட செய்து முடிக்க பாரத்தோடு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எல்லா துறைகளையும் நல்ல விதமாய் செயலாற்ற கத்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. நம் சென்னை பேராயத்தில் உள்ள 37 ஏரியாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு ஏரியாவிலும் உள்ள ஏரியா சேர்மன்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்களுடைய குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஏரியா கவுன்சில் உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இந்த புதிய ஆண்டு முழுவதும் அவர்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். இவ்வாண்டிற்கான ஏரியா இலக்குகள் நிறைவேற்றி முடிக்க நாம் கருத்தாய் இப்பொழுது ஜெபிக்கிறோம் கத்தாவே. எசப்பா, அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஊழியங்களை நல்ல விதமாய் முடிக்க அவர்களுக்கு கத்தர் பலன் கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் கத்தாவே. நம்முடைய முந்தைய பிரதம பேராயர்கள் த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் டி சுந்தர் சிங், த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஏ. டேவிட் ஒனேசிமு மற்றும் முந்தைய பேராயர்களுக்காக, போதகர்களுக்காக தேவன் அவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்ல சுகத்தோடு பாதுகாக்க நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பேராயர்களுடைய அந்த ஓய்வு காலங்களிலும் கத்தர் அவர்களோடு இருந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும்படியாக நாங்கள் நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் கொடுத்த இந்த நல்ல திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபையின் போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியம் இன்னும் வளர கத்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டவரே, திருச்சபையில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து அதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய திருச்சபைக்கு அநேக ஆத்துமாக்களை வந்து சேர கிருபை செய்யுங்கப்பா. வர தடைப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் கூட இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் கத்தர். அவர்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆராதனைகளில் கலந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் கத்தர் உடைய கரத்தினால எங்களை வழிநடத்தும்படியாக கெஞ்சுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரம்பிதாவே. நாம் அனைவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 270வது பாடலை நாம் பாடுவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். இந்த பாடலை நாம் இருந்தவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடல் எண் 270வது பாடல். நமது இயேசு கிறிஸ்துவின் நாம நானிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ, பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அறிந்திடலாகா எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவை லாகல தேவ ஒளி அடைந்தோ, பாவ இருளகல
அடைந்தோம். பதறி போன பாவிகளாக சிதறி ஏங்குமே அழைந்தோம். அவரை நாம் தெரிந்தறிந்தோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பலத்த ஜாதி ஆயிரமாக வளர்ந்து ஓங்கி நாம் வளர, எளிமையும் சிறுமையுமான எமக்கவர் அருள் புரிவார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். நமது கால்கள் மான்களைப் போல நடந்து ஓடி பாய்ந்திடவே, உயர்தலத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பரமனேசு வந்திடும் போது பறந்து நாமும் சென்றிடுவோம். பரமனோடு நீடுழி வாழும் பரம பாக்கியம் யாம் பெறுவோம். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் காணப்படும் பொழுது நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே சில அனுபவங்களை, சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதிலே நாம் பார்க்கும் பொழுது அதிலே முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் உணர்த்தும் போது சொல்லுகிறார், நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆண்டவரை நாம் நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது என்றால், இது நடக்குமா அல்லது நடக்காதா? சில அனுபவங்கள் எப்படி என்றால், மதில் மேலே இருக்கிற பூனையைப் போல நம்முடைய வாழ்க்கை சில காரியங்களை பெற்று அனுபவிப்பதற்கும்,
சில காரியங்களை உரிமையாய் நாம் அனுபவிப்பதற்கும் அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய விசுவாச நம்பிக்கை தோய்ந்து போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும்போது சாலமோன் ஞானி என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது ஞானியின் மூலமாய் சொல்லும்போது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன பண்ணாதான், வீண் போகாது. ஏனென்றால் அவரை பலத்த கோட்டையாய் துருகமாய் நாம் ஆண்டவரை வைக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது சொல்லுகிறார், இங்கு தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும் பொழுது அவரை நம்புங்கள் என்று சொல்லும்போது, நாம் அவரை நம்பினோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கையான காரியங்கள், சில நேரம் நாம் தைரியமாய் சொல்வோம், இந்த காரியத்தை நிச்சயமாக நான் முடிக்க முடியும், இந்த காரியத்தை முடிக்க முடியுமா தெரியவில்லை. ஒரு அவிசுவாச நிலையோடு அவநம்பிக்கையோடு நம்முடைய கிரியைகள் நம்முடைய வார்த்தைகள் காணப்படும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன பண்ணாது, வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் உணர்த்தும் போது எவனமாய் சொல்கிறார் என்றால், அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் நான் செய்வேன் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உணர்த்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் பாக்கியவான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை சொல்கிறார் என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் வைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவாய் நடத்தப்படும், குறைவு இருக்காது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போதும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதாய் காணப்படும். ஏனென்றால் மனுஷனுடைய கரங்களை பார்த்தல்ல. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அதை தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே தான் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அதிலே நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும், ஆனால் யாரிடத்திலே நம்பிக்கை வையாதே என்று சொல்லுகிறார் என்றால், வாசியுங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மாம்சத்திற்கு கிரியை செய்யக்கூடாது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது இங்கு தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், அதே எரேமியா 15:5 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனுஷன் மேல் என்ன பண்ணு, நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு அவன்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் எப்படி இருப்பான், ஆண்டுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நாம் அவருடைய கரத்திலிருந்து நாம் என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் உணர்த்தும் போது சொல்லுகிறார், மனுஷன் மேல் என்ன பண்ணாதே, நம்பிக்கை வையாதே. இரண்டாவது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நீ நம்பிக்கை வை என்று ஆண்டவர் உரைக்கிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன், நம்பிக்கையின் தேவன். எப்படி என்றால் நாம் பார்க்கும் பொழுது ரோமர்லேயே நாம் வாசிக்க முடியும். வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பகுதியாகிய ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும்
எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இங்கு நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியின் பலத்தினாலே, இங்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதியிலே ஒருமித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அது எப்படி என்றால் பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை என்ன பண்ண வேண்டுமாம், பெருகும்படிக்கு ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நம்பிக்கையின் தேவன் என்ன பண்ணுகிறார், சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவார், நடத்துவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது நாம் பார்க்க வேண்டிய முதல் காரியம், யார் கர்த்தரை நம்ப வேண்டும். மூன்று காரியத்தை நாம் பார்ப்போம். அதில் முதலாவது பார்க்கும் பொழுது நம்பிக்கை வீண் போகாமல் காணப்பட வேண்டுமே ஆனால் யார் கர்த்தரை நம்ப வேண்டும். வாசிப்போமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 3 காரியத்தையும் சங்கீதக்காரன் உணர்த்துகிறான். 115ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 115:9. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். யார் கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது இஸ்ரவேல் கர்த்தரை நம்ப வேண்டும். ஏனென்றால் நாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எல்லா காரியங்களிலும் எல்லா காலகட்டத்திலையும் ஆண்டவர் நம்மை மறக்காமல் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஆகவேதான் யார் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்றால் முதலாவது சொல்லும்போது இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு என்று சொல்கிறார். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது அதே 115ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யாரை ஆண்டவர் மீண்டும் நம்ப சொல்லுகிறார் என்றால், வாசியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். இரண்டாவது யார் கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால் ஆரோன் குடும்பத்தாரே. ஆண்டவர் ஊழியர்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆரோன் குடும்பத்தாரே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் எல்லா காலகட்டத்திலேயும். ஆகவேதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தினார். எப்படிப்பட்ட பாதை, எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியிலே நடத்தும் பொழுது ஆண்டவர் கூட இருந்தார். ஆனாலும் மோசேக்கு ஒரு சூழலின் மத்தியிலே பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில எதை இழந்து விடுகிறான், பொறுமையை சற்று இழந்து விடுகிறான். அன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை உறுதியாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்வாரே ஆனால், நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உரைப்பாரே ஆனால் அதை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்கிறார், முதலாவது இஸ்ரவேல் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது பார்க்கும் பொழுது ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். மோசேக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது ஆரோன் குடும்பத்தாரே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தரை நம்புங்கள், எல்லா காலகட்டத்திலேயும் ஆண்டவரை நம்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது யார் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அதே 115ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும். யார் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்றால் முதலாவது இஸ்ரவேல் ஆண்டவரை நம்ப வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஆரோன் குடும்பத்தார், யார் என்றால் ஊழியக்காரருடைய குடும்பத்தார் ஆண்டவரை நம்ப வேண்டும். மூன்றாவது ஆண்டவர் உணர்த்தும் போது ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தான் எதற்கு நம்பணும், ஆண்டவருக்கு நம்ப வேண்டும். ஆண்டவருக்கு பயந்தாதான் நம்ப முடியுங்க, இல்லைனா நம்ப முடியாது. ஆகவே தான் அநேக நேரங்களிலே அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த பயம் எப்போ தெரிஞ்சிச்சு கொஞ்சம் யோசிக்கிறோமா? அந்த பாவம் வெளிப்படும் போது தான் பயம் வருது. ஆண்டவர் கேட்குறார், எங்கே இருக்கிற? ஒளிந்து கொண்டிருக்கிறேன். மாம்சம் மாம்சம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் முதலாவது காரியத்தை ஆண்டவர் உணர்த்தும் போது உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் யார் கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால் 3 காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். இஸ்ரவேல் நம்ப வேண்டும், ஆரோன் குடும்பத்தார் நம்ப வேண்டும், மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது எந்த நேரத்திலே நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், எந்த நேரத்திலே நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான். 7ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 7ஆம் சங்கீதம் 1வது வசனம்.
என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். எந்த நேரத்தில் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்றால், துன்ப நேரத்தில் ஆண்டவரை நம்பணுங்க. ரொம்ப முக்கியமான காரியம். எந்த நேரத்தில் ஆண்டவரை நம்பணும்? ரொம்ப கஷ்டப்படுற நேரம். யோசிக்கிறோமா? அந்த நேரத்தில் நான் உன்னை தான் நம்பி வந்தேன், நீ செய்வேன்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணலை, செய்யலை. இல்லை, அந்த நேரத்தில் ஆண்டவரை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்லும் போதே சொல்றார், எந்த நேரத்தில் ஆண்டவரை நம்புனா, துன்ப நேரத்தில். உண்மையான நண்பரை குறித்து சொல்லும்போது எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? நீ கஷ்டப்படுற நேரத்தில் வந்து உனக்கு என்ன யாதுன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதை தான் உண்மையான நண்பர் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போதும் எதை சொல்றாரு? முதலாவது நீ எப்போது உன் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டுமே என்றால், யார் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொன்னார். எந்த நேரத்தில் கர்த்தரை நம்பணும்னா, துன்ப நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்பணும். எப்படி தெரியுமா? ஆண்டவர் படகுல பிரயாணம் செய்கிறார். பிரயாணம் செய்த தேவன் என்ன பண்ணுகிறார்? சற்று ஓய்ந்திருந்தார். யோசிக்கிறோமா? அந்த படகுல யாரெல்லாம் இருக்கிறார்கள்? சீஷர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். துன்ப வேலை, போராட்டத்தின் வேலை, பாடுகளின் வேலை. ஆண்டவர் அதை என்ன பண்ணலை? யோசிக்கவே இல்லை. ஆண்டவருக்கு அது சர்வசாதாரணம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது போதுமானது. ஆனால் என்ன பண்ணுறாங்க சீஷர்கள்? அதை சற்று கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆண்டவரிடத்திலே வார்த்தையை விட்டு விடுகிறார்கள். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படுற நேரத்தில் தான் நமக்கு அருமையானவரிடத்துல போய் என்ன பண்ணுவோம்? நீ எனக்கு இதை அந்த நேரம் இதை ஹெல்ப் பண்ணியா, உன் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் பேச மாட்டேன். இல்லை, ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டாங்க தெரியுங்களா? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு சித்தமா? மடிந்து போவது, ஆண்டவர் மடிந்து போக விடுறதுக்கா சீஷர்களோட கூட இருக்கிறாரு? யோசிக்கிறோமா? சர்வ வல்லமை உள்ள தேவன் துன்பப்படுற நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிறார் எல்லா நேரத்திலும், எல்லா காலகட்டத்திலையும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, கடலே இறையாதே, அமைதலாயிரு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய துன்பத்தை ஆண்டவர் நீக்கி போடுகிற ஒரு சூழ்நிலையாய் ஆண்டவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது உன் துன்ப நேரத்தில் என்ன பண்ணு? கர்த்தரை நீ நம்ப வேண்டும், மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத. வேதம் தெளிவாய் சொல்லுது, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை என்ன பண்ணாத? நம்பவே நம்பாத. ஆண்டவர் தெளிவாய் உணர்த்துகிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால், வாசிப்போமா? சங்கீதக்காரன் சொல்லும்போது 11ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், இன்ன ஏன் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார் என்றால், ஆத்தும வியாகுலத்திலே கர்த்தரை நம்ப வேண்டும். ரொம்ப முக்கியம். சரிங்களா? எந்த நேரம்? ஆத்தும வியாகுலம். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடியுதுன்னு இருக்கிற நேரத்தில் முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுமா? நம்பணும். அதான் சொல்லுவாங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. டாக்டர்ஸ் உலக பிரகாரமான மருத்துவர், பரம மருத்துவர், அதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் உலக பிரகாரமான மருத்துவர் என்ன சொல்லுவார்? நிச்சயமாக என்ன பண்ணலாம், இதை செய்திடலாம், எல்லாம் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஆனால் அதே நேரம் நம்முடைய பரம வைத்தியர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இதே உலக பிரகாரமான மருத்துவர் ஒரு அளவுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்? உங்கள் தெய்வத்தை பாருங்க, கேளுங்க, அவர் தான் இனி எல்லாம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நம்முடைய ஆத்தும வியாகுலங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அறிந்திருக்கிறார். ஆத்தும வியாகுலங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்தும வியாகுலங்கள் ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். எந்த நேரத்தில் கர்த்தரை நம்ப வேண்டுமேனால், துன்ப நேரத்தில் ஆண்டவரை நம்பணும். ரெண்டாவது, ஆத்தும வியாகுலப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை நம்பணும். அதே நேரம் சீஷருடைய வாழ்க்கையை பார்க்குறோம்ல, நம்ம கூட இருந்துட்டு எல்லா அதிசயத்தையும் அற்புதங்களையும் செய்து நிறைவேற்றி நம்மளை நல்ல ஜேன்னு ஏற்றி விட்டுட்டு நம்மளை விட்டுட்டு எப்படி பண்ணிட்டாரு?
கிறிஸ்து இப்படி போயிட்டாரே. பூட்டப்பட்ட அறையில் இருந்து ஆண்டவர் உயிர் தெழுந்த தேவன் என்ன பண்ணார்? நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமா தோய்ந்து இனி ஒன்றுமில்லை, இனிக்கு வாய்ப்பில்லை என்றப்படுற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நாம் அந்த நேரம் என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தபடி 3வது பார்க்கும் பொழுது எப்போது நம்ப வேண்டும் என்றால் 25ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 25ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசியுங்கள். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். ஆண்டவர் இங்கு என்ன சொல்லுவார்? என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதீங்க. சத்துருக்கள் என்னை விட என்ன பண்ணிடக்கூடாது? மகிழ்ந்து விடக்கூடாது. ஆகவே தான் கொஞ்சம் மகிழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றினார். கொஞ்சம் யோசிக்கிறோமா? இது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? வெட்கப்படும் நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுமா? நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட நேரத்தில்? வெட்கப்பட்டு போகிற நேரத்தில். அதனால தான் ஐஸ்வர்யவான் லாசருடைய வாழ்க்கை வெட்கமாய் போனது. யாருடைய வாழ்க்கை? ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையை மீண்டும் திருப்பலாம் என்று எண்ணித்தான். எப்படி என்றால், ஆண்டவரே, லாசருவை மேலே கூப்பிட்டீங்கப்பா, அவனுடைய நுனி விரலை கொஞ்சம் நனைத்து என்னுடைய தாகத்தை நான் தீர்த்து கொள்ள வேண்டும். அவனுடைய வெட்கம் எப்படி இருந்தது தெரியுங்களா? ஆனால் அதே நேரம் அவனுடைய வாழ்க்கை இந்த உலக பிரகாரமாய் வாழும் பொழுது அவனுடைய வெட்கம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? லாசரு சாப்பிட்டு போடுகிற பருக்களை என்ன பண்ணினான்? உண்டா இல்லையா? எடுத்து சாப்பிட்டான். அதை பெரிதாய் சிந்திக்கவில்லை, பெரிதாய் யோசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. லாசருடைய வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்தினார். வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் சிங்கார வாழ்வை ஆண்டவர் தந்தார். சிங்கார வாழ்வை ஆண்டவர் தந்தார். ஆகவே தான் எந்த நேரத்தில் கர்த்தரை நம்ப வேண்டுமே ஆனால் துன்ப நேரத்தில் ஆண்டவரை நம்பணும். 2வது சொன்னார், ஆத்தும வியாகுலப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை நம்பணும். 3வது சொன்னார், வெட்கப்படும் நேரத்தில் ஆண்டவரை என்ன பண்ணணும்? நம்பணும். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 143ஆம் சங்கீதம் 8வது வசனம். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், நான் உம்மிடத்தில் என்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறேன். 143ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் உம்மிடத்தில் என்னுடைய ஆத்துமாவை நான் என்ன பண்ணுறேன்? உயர்த்துகிறேன். இதை ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? எந்த நேரத்தில் ஆண்டவரை நம்ப வேண்டுமே ஆனால் வழி தெரியாத நேரம். யோசிக்கிறோமா? சில நேரத்தில் நமக்கு வழி தெரியாது, இக்கட்டான சூழ்நிலை. யோசிக்கிறோமா? எப்படி போகணும், எப்படி வரணும் தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவரை நம்பணும். எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயன்றது வழி தெரிஞ்சாலும் நான் உள்ளே வரத்துக்கு எனக்கு என்ன இல்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உள்ளே வரத்துக்கு நான் தகுதி இல்லைப்பா. வெளியே இருந்தான், மார்பில் அடித்தான், ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வழி தெரியாத நேரம், ஒன்றுமே இல்லாத நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த நேரம் ஆண்டவரை நம்பு, அந்த நேரம் ஆண்டவரை நம்பு, அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை நடத்துவார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே சவுலாய் இருந்த நேர போது எப்படி காணப்பட்டான்? சற்று யோசிக்க வேண்டிய சூழல் அல்லவா? எப்படி துன்பப்படுத்தின கிறிஸ்து அந்த சத்தத்தை கேட்கறது வரைக்கும் ஆண்டவர் கொஞ்சம் அவனுடைய பார்வை என்ன பண்ணாரு? யோசிக்கிறோமா? வரி தெரியாதவனாய் காணப்பட்டான், தெரியாதவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லும்போது எந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் நம்ப வேண்டுமே ஆனால் வழி தெரியாத நேரத்தில் ஆண்டவரை நம்ப வேண்டும். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது அதில்
சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார். 56ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யாராவது ஒரு வாசிங்கள் 56:3. 56ஆம் சங்கீதம் 3வது வசனம். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சரிங்களா? எப்படிப்பட்ட நேரம் தெரியுங்களா? கடைசியாக 5வதாக சொல்லும்போது பயப்படுற நேரம். அதாவது பிள்ளைகள் தேர்வு எழுதுவாங்க. சரிங்களா? தேர்வு நல்ல அருமையான முறையில் எழுதுவாங்க. திடீர்னு ஒரு தேர்வு எழுதும்போது கொஞ்சம் கொஷின் பேப்பரை பார்த்தாலே ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த பாடம் பிள்ளைக்கு பிடிக்காது. அந்த பாடத்தை கேட்டாலே ஒதுங்கி போய் நிற்கிற ஒரு சூழல். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? எக்ஸாம் ஹாலில் போகும்போது ஒரு பயம் வரும். என்னதான் படித்தாலும் என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல கொஷின் பேப்பரை ஒன்ஸ் பார்த்து முடித்த பிறகு தான் நாம் படித்தது வந்திருக்கா, ஏதாவது என்ன பண்ணிடலாம், அப்படியே குதிச்சு தாண்டிடலாமா, இல்லை இதுக்குள்ளேயே தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்ட நேரத்தில் நீ என்ன பண்ணு, ஆண்டவரை நம்ம பயப்படுகிற நேரத்தில். இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கை இது முடியாது, இதுக்கு நான் பயந்து இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக இதை கடக்க முடியாது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எரிகோ கோட்டையை எப்படி தகர்த்தார்கள் அல்லவா? ஆண்டவரை துதித்து பாடி பயந்தார்களா? இல்லை, இல்லவே இல்லை. அதே போல் ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? பயப்படும் நாளிலே ஆண்டவரை நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்ப வேண்டும். இதை நாம் பார்க்கும் பொழுது 3 வசனம். 4வதாக ஆண்டவர் 3வதாக என்ன நிலை சொல்லுகிறார் என்றால், கர்த்தரை நம்புகிறவர்களின் ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3 வசனத்தை வாசிங்க. சாலமோன் ஞானி சொல்லும்போது சொல்லுகிறார், 16ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஆண்டவர் யார் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றால், யார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றால், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2வது நாம் பார்க்கும் பொழுது, யார் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற முடியும், கர்த்தரை நம்புகிறவர்களின் ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதே சாலமோன் ஞானி சொல்லும்போது 28ஆம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 28-25. பெருநெஞ்சன் வழக்கை என்ன பண்ணுகிறான்? கொள்ளுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். முதலாவது ஆண்டவர் சொன்னார் ஆசீர்வாதம் என்னன்னா, முதலாவது கர்த்தரை நம்பினால் ஆசீர்வாதம். 2வது கர்த்தரை நம்புகிறவர்களுடைய ஆசீர்வாதம் என்னென்ன? கர்த்தரை நம்பினால் செழிப்பான். அவனுடைய வாழ்க்கை எப்போதும் செழிக்கும். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். 29ஆம் நீதிமொழிகள் 29-25 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கை முதலாவது ஆசீர்வாதமாக இருக்கும், 2வது செழிக்கும், 3வது உயர்ந்த அடைக்கலத்தில். எப்படி? கழுகை போலங்க. கழுகு எப்போனா கீழே வருமா? வாய்ப்பில்லை. சரிங்களா? எப்போ தந்திரமாக கீழே வந்து பிடிக்க வேண்டியதை பிடிச்சிட்டு போகணுமோ அதெல்லாம் பார்த்து எடுத்து தான், இடம் பொருள் ஏவல் சூழ்நிலையை பார்த்து தான் என்ன பண்ணோம், லேசில் கீழேயே வரும். அவருடைய தஞ்சம் எங்கே இருக்கு? கண்மலை மேலே, மலை மேலே உச்சியில். அவருடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப நம்ம சிந்திக்கணும். ஏன்னா அவருடைய ரெக்கையெல்லாம் இழந்து போகிற ஒரு நேரம் ஒன்று இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுமான்னு தெரியுமா? அமைதியாக காத்திருக்குமா. யோசிக்கிறோமா? தனக்கு சாப்பாடு இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லைனாலும் சரி, அமைதியாக இருக்குமா. திருப்பி அதோடைய வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கப்படும். ஆகவே தான் தீர்க்கதரிசி சொல்கிறான் அல்லவா, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னார், உன் நம்பிக்கை வீண் போகாது. முதலாவது சொன்னார் யார் கர்த்தரை நம்ப வேண்டும். 2வது எந்த நேரத்தில் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். 3வது பார்க்கும்போது கடைசியாய் ஒரு காரியத்தை பார்ப்போமா? 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 62:5 யாராவது ஒரு வாசியுங்கள்.
என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தரை நம்புகிறவனுக்கு எல்லாம் கிடைக்குங்க, எல்லாம் கிடைக்கும். மறந்துடவே கூடாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காத, கர்த்தர் மேலே உன்னுடைய நம்பிக்கையை வை. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் எப்போதும் நம்பிக்கையின் தேவன். ஆகவே தான் அவரை நம்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உரைக்கிறார், நமக்கு உரைக்கிறார். யார் கர்த்தரை நம்ப வேண்டும்? இஸ்ரவேல், ஆரோன் குடும்பத்தார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும். யார் எந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் நம்ப வேண்டுமே? ஆனால் துன்பப்படுற நேரத்தில் ஆண்டவரை நம்பணும், ஆத்தும வியாகுலப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை நம்பணும், வெட்கப்படும் நேரத்தில் ஆண்டவரை நம்பணும், வழி தெரியாத நேரம் ஆண்டவரை நம்பணும், பயப்படுற நேரத்தில் ஆண்டவரை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் பாக்கியவான்கள். ரெண்டாவது செழிப்பார்கள், அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்கள். நான்காவதாக அவனுக்கு எல்லாவற்றையும் கிடைக்கும்படி செய்வார், எல்லாவற்றையும் கிடைக்கும்படி செய்வார். அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த இடத்துலையும் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சில நேரம் வனாந்தரமாக இருந்தாலும் அந்த இடத்துல கூட ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நம்முடைய வாழ்வை பலப்படுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின்பு குறிப்பாக பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். காரணம், குறிப்பாக இந்த மாதம் 25ஆம் தேதி ஐஎம்எம் விற்பனை விழாவை குறித்ததான காரியங்களை பெண்கள் ஐக்கியத்திலே நீங்கள் ஆலோசித்து அதற்கான நன்கொடைகளை கடந்த ஆண்டுகளைப் போல நீங்கள் சேகரித்து நீங்கள் கொடுக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஓய்வு நாள் பாடசாலை இந்த நாளிலே நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் புத்தகங்கள் வரவில்லை. ஆகவே வரும் நாட்களிலே வந்தவுடன் பிள்ளைகளுக்கு நான் தெரிவிப்பேன். வழக்கமாய் நடைபெற இருக்கிற பாடர் குழு சரியான நேரத்திலே சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் ஆண்கள் ஐக்கியத்திலே கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை குறிப்பாக ஆராதனை நடைபெறாது. காரணம், குறிப்பாக இன்று மாலை ஸ்தோத்திர ஜப கூட்டம் குறிப்பாக திரு ராஜதுரை ஐயா அவருடைய இல்லத்திலே வைத்து மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஸ்தோத்திர ஜப கூட்டம் நடைபெறும். ஆகவே திருச்சபையினர் அனைவரும் தவறாமல் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏல பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து உதவுகிறீர்கள். தொடர்ந்து வைத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 4வது வாரம் ஐஎம்எம் ஊழியம் இருக்கிறபடியினாலே ஆகவே அந்த நாளிலே சாட்சி ஆராதனை நடைபெறாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை குறிப்பாக சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை வழக்கமான நேரத்தில் நீங்கள் அதை கடைபிடிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சனிக்கிழமை அதாவது 17ஆம் தேதி உபவாச ஜெபம் நடைபெறும். ஏனென்றால் கடந்த வாரத்தில் யோசித்தோம், பொங்கல் விடுமுறை முன்னிட்டு இந்த மாதம் 1வது உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே இந்த உபவாசத்தை ஜெபத்தை குறித்ததான ஒரு சில காரியம், ஏனென்றால் பெண்கள் ஐக்கியத்திலிருந்து சில நேரம் செய்வீர்கள். ஆனால் இனி வரும் நாட்களிலே குறிப்பாக ஒரு தனி குடும்பத்தின் மூலமாக அந்த உபவாச ஜெபம் முடிந்த பின்பு ஒரு அன்பின் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் தனி குடும்பத்தின் மூலமாக தாங்க முன் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு முன்வாருங்கள். குறிப்பாக உபவாச ஜெபத்திலே நீங்கள் அனைவரும் சரியாக காலை 10:30 மணிக்கு நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே வழக்கம் போல் நடைபெற இருக்கிற இசை பயிற்சி நம்முடைய ஆலயத்திலே வைத்து வழக்கமான நேரத்திலே நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் இசை பயிற்சியிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் ஆண்டு விழா ஸ்தோத்திர ஆராதனை பிப்ரவரி மாதம் 3வது ஓய்வு நாள் அதாவது 15ஆம் தேதி ஈசிஐ பெருநாள் அன்று நடைபெற இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் இப்போதே ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் நாட்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மற்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுங்கள். ஆகவே நாம் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கிறபடினாலே அனைவரும் என்ன பண்ணுங்கள், தவறாமல் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சி எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால்
அந்த நாளிலே நமது ஏரியா இயக்குனர் ஐயா அவர்கள் வந்து நம்மிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் நீங்கள் அதிலே ஆயத்தப்படும்படி, கலந்து கொள்வதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அன்பின் விருந்திற்கான நன்கொடைகள் பிள்ளைகள் நீங்கள் வரும் நாட்களிலே நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த வாரம் 15ஆம் தேதி நம்முடைய திருச்சபையிலிருந்து நாம் செல்ல இருக்கிற சுற்றுலா பாண்டிச்சேரி நாம் செல்ல இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து பிள்ளைகள் அனைவரும், பெயர் கொடுத்த பிள்ளைகள் அனைவரும் இன்று மாலை அல்லது நாளை மாலைக்குள்ளாக, இன்று மாலை கூடுமான மட்டும் இன்றைக்கு கொடுத்துருங்க. காரணம் என்னவென்றால் நம்முடைய வாகனத்திற்கு நாம் என்ன பண்ண வேண்டும், அதற்கான காசு கொடுக்கணும் அட்வான்ஸ். ஆகவே நீங்கள் அதற்கான காணிக்கையை நீங்கள் துரிதமாய் அதை நம்முடைய சகோதரர், நம்முடைய திருச்சபையின் மூப்பர் திரு பிராங்க்லின் அவரிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபருக்கு 1000 ரூபாய், ஒரு நபருக்கு 1000 ரூபாய். ஆகவே இதிலே சில காரியங்களை ஆராதனை முடிந்த பின்பு நம்முடைய திருச்சபையின் மூப்பர் அவர்கள் நம்மிடத்திலே பேசுவார்கள். அப்போது நம்முடைய சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமே ஆனால் நீங்கள் அப்போது அதை நாம் என்ன பண்ணுவோம், கேட்டுக்கொள்வோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கடந்த ஆண்டில் எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை, வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பியிருக்கிறேன். வாலிபத்துறை தேர்வு கடந்த வாரம் அறிவித்தேன். ஆகவே பிள்ளைகள் அதற்கு ஆயத்தப்படுங்கள். ஆகவே அந்த தேர்வு நடைபெறுகிற நாள் பிப்ரவரி கடைசி வாரம். ஆகவே பிள்ளைகள் வாலிபத்துறையுள்ள தேர்வு நம்முடைய திருச்சபையிலே வழக்கம் போல் நாம் எழுத வேண்டுமே ஆனால் எத்தனை பேர் எழுத வேண்டும், 20 நபர்கள் இருந்தால் மாத்திரமே நம்முடைய திருச்சபை குறிப்பாக தேர்வு மையமாக அமையும். ஆகவே அனைவரும் உங்களுடைய பெயர்களை கொடுப்பது மாத்திரமல்ல, அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 50 ரூபாய் நபர் ஒன்றுக்கு. ஆகவே நீங்கள் அதையும் நீங்கள் கொடுத்து துரிதமாய் உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுதி நின்று பாடல் புத்தகத்திலே 314வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர்,
அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே, என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நாம் செபிப்போம், செபம் செய்வோம். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே யார் கர்த்தரை நம்ப வேண்டும், எந்த நேரத்திலே கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை நம்புவதினால் உள்ள ஆசீர்வாதம் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமித்து உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும் ஆண்டவரே. இப்போதும் அப்பா, குறிப்பாக பிள்ளைகளுடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் அனைத்தையும் தேவன் நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. குறிப்பாக இந்த வாரத்திலேயும் ஆண்டவரே நடைபெற இருக்கிற அனைத்து ஊழியங்களிலும் எங்களோடு கூட இருங்க. குறிப்பாக சுற்றுலாலையும் எங்களோடு கூட இருங்க, எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். அதற்காக எடுக்கிற எல்லா காரியங்களிலும் முயற்சிகளிலும் தேவநீர் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. பிள்ளைகள் அனைவரையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபையாக்க நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும்
கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள்.